கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஏற்பட்ட மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஏற்பட்ட மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுந்தரம், இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது கள்ளக்குறிச்சியில் ரசாயன கலந்த சாராயம் அருந்தி ஏற்பட்ட மரணம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று வழக்கறிஞர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த கள்ளச்சாராயத்தில் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு மரணம் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளது. அது தொடர்பாக விசாரணை நடத்த நிலையில் நேற்று முன்தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் இருந்து சுமார் தற்போது வரை 34 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஸ்வரர் ஆகிய அவர் முன்பாக ரிசனிங் பண்ணப்பட்டது. இதில் பல்வேறு தரப்புகளும் எதிர்ப்பு பயங்கரமாக அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக பல்வேறு புகார்கள் தொடர்ந்து வந்த நிலையில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கையை அரசுக்கு எடுப்பதற்காக உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த நீதிபதி முன்பாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரியும் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் வழக்கறிஞர் தரப்பு அவசர தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த தொடர்பாக அவசர வழக்காக எடுக்க கோரியும் நீதிமன்றம் செய்யப்பட்டது. இது தொடர்பாக உரிய நகல் பிறப்பிக்கும்படி அந்த ஆதாரங்களை அறிவித்து இது தொடர்பாக இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக நாளை விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும். அதற்காக பணியிடவும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த தொடர்பாக ஏற்கனவே சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றும் ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் என்றும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் அதிமுக தரப்பு வழக்கறிஞரும் சரி, அதே போல கள்ளக்குறிச்சி சார்ந்த வழக்கறிஞரும் சரி, இது தொடர்பாக உரிய நடவடிக்கையை சட்டத்துக்கு உட்பட்டு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நீதிபதி முன்பாக மீண்டும் முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீடு அடுத்து நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஸ்வரர் அடங்கிய அமர்வானது இந்த விவகாரம் தொடர்பாக நாளை வழக்கு எடுத்து பதிவு செய்ய நாளை விசாரிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பேசுவோம். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.